இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னதான் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அடி மேல அடி விழுந்து இந்த 2-3 மாசமா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிடா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆயிட்டு. வாழ்க்கையில நடந்த சில பல குழப்பங்களால 2-3 மாசமா வீடியோ சரியா போட முடியல. சரி, இனி வீடியோ கிளியரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு வீடியோ போடலான்னு வந்துட்டேன். குலுகுலுன்னு இருக்கிற மணாலியில் உள்ள மால் ரோடு ஷாப்பிங் தான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே சேம் கலரில் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நாங்கள் 4 பேரும் செமையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். ஏரியா பார்க்குறதுக்கே அப்படியே நம்ம ஏதோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. மணாலி ஏரியா பார்க்க அவ்வளோ ரிச்சாக பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் பார்த்தா ரோடு, அந்த பக்கம் பார்த்தா மலை அப்படிங்கிற மாதிரி தாங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. மவுண்டன் வியூலாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது. போகிற வழியில் ஒரு நாய் பாவமாட்டும் தனியாக படுத்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. பட் தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஷாப்பிங் அப்படின்னு வந்துட்டாலே பெண்களை மட்டும் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி தாங்க என் பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு. மால் ரோட்டில் மேக்ஸிமம் ஹேண்ட்பேக்ஸ் நிறையவே இருந்தது. டிசைனாக செமையாக இருந்தது. பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்வெட்டர்ஸும் இருந்தது. ஸ்வெட்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தது. மற்ற இடத்த பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. பட் ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக இருந்தது. மேக்ஸிமம் ஃபிக்ஸட் ரேட் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்களும் பசங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோன்னா அப்படியே இந்த பேங்கில் கொள்ளடிக்க போவாங்கல்ல, நிறைய மூவிஸில் பேங்கில் கொள்ளடிக்க போகும்போது இப்படி தான் போவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. என் வீட்டுக்காரங்க வேற ஒரு ஸ்வெட்டரில் அந்த கீழே அப்படி தொங்கும்ல, அந்த கயிறை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா அப்படியே அந்த காது மாதிரி இருக்குது, அப்படியே மேலே போகுது. ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாப்பா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க பேசாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே இதை பிடிச்சி விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்படியே நாளைக்கு பனியில் விளையாடுறதுக்கு கைக்கு தேவையான க்ளவுஸு, பாப்பாவுக்கு குல்லா ஸ்வெட்டர் எல்லாமே வாங்கியாச்சு. ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வகையாக செமையாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அப்புறம் நிறையா விலை கம்மியாகவும் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸு கடையே பார்த்து அழுத்து போன எங்களுக்கு அங்கே இருந்த கேரட் அல்வாவை பார்த்தது தாங்க உயிரே வந்தது. சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருந்தது. பாதாம் பால், கேரட் அல்வா, அப்புறம் முக்கியமாக சொல்ல போகிறோன்னா அந்த குட்டி ஜிலேபி. யாரெல்லாம் விஜய் டிவியில் டப்பிங் சீரியலில் என் கணவன் என் தோழன் அது பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஜிலேபியோட அருமை புரியும். அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஹீரோயினுக்காக இதை செஞ்சு கொடுப்பாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். சீரியலில் இதை பார்க்கும்போதே நாக்கில் எச்சிலாம் ஊறும். பழையபடி நடந்து வந்தால் ஃபுல்லாகவே நிறைய ஸ்வெட்டர் கடை தான் இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்வெட்டரும் சாப்பாடும் அந்த மாதிரி தான் இருந்தது. மால் ரோடு போனீங்கன்னா விதவிதமாக எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்லாம். டிஃப்ரெண்டான பஞ்சாபி, சவுத் இந்தியன், சைனீஸ் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்லாம். டைம் ஆக செமையாக கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏரியாலாம் ஃபுல்லாகவே சாரீ, சுடிதார்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் இங்கே மோஸ்ட்லி மாடல் ட்ரெஸ் தான் பார்க்க முடியுது. ஏதாவது 1-2 தான் சுடிதார்ஸ் பார்க்க முடியுது. பாப்பாவும் அழுதுகிட்டே அங்கே என்னடா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 8 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அப்படியே ஒரே ஐஸ்கிரீமில் நமக்கு வச்சு தருவாங்களாம். வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் க்ரீன் கலரில், லாவெண்டர் கலரில் அப்படி விதவிதமாக 8 ஃப்ளேவர் வச்சு தந்தாங்க. ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 50 ரூபா. எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜூஸ் கடைனா இதுதான்டா ஜூஸ் கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெக்கரேஷன். இப்படி ஜூஸ் கடையில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சு அப்படியே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரோடு ஃபுல்லாக சுற்றி காலெல்லாம் உழைஞ்சி போச்சு. சரி உட்காரலான்னு பார்த்தா அங்கே இடமும் இல்லை. ஸோ சரி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அங்கே ட்ரெஸ் ஷாப்பிங் கடை இருந்தது. எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே நிறைய ஸ்வெட்டர் மாடல்ஸ் தான் இருந்தது. சரி நம்ம அஜியோவில் ஆர்டர் பண்ணால் 100 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்.
ஐஸ்கிரீம்கள் பலவிதம், ஆனால் அதில் இப்படி சாப்பிட்றது ஒரு ரகம். பாப்பா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா. இது என்னடா புது டிஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டி குட்டியாக குலோப்ஜாம் பிடிச்சி வச்சுருந்தா. ஒரு பொண்ணு விற்றுட்டு இருந்தா. பட் அவளுக்கு வந்து நாங்கள் போகும்போதோ வரும்போதோ யாருமே வாங்கின மாதிரியே தெரியல. பட் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தா. ஸோ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லை. ஸோ பார்சல் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு பார்சல் வாங்கினோம். அதை அந்த பொண்ணு ஒரு குச்சிலாம் வச்சு அப்படி கொடுத்தா. நீங்களும் என்னதான் பெரிய பெரிய கடைக்கு போய் சாப்பிட்டாலும் அங்கே பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுலேயே நீங்களும் ஹாப்பியாகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டிஸ்ட்ரிக்ட் நெல்லை, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. பாய்.